பொண்ணுங்க விஷயம்னாலும் நம்ம எல்லாருமே இன்ட்ரோவர்ட் தான். மற்ற விஷயத்துல டான் டோம்னு குதிச்சாலுமே இந்த பொண்ணுங்க விஷயத்துல பொண்ணுங்களை இம்ப்ரெஸ் பண்ற விஷயத்துல நம்ம எல்லாருமே ஒரு இன்ட்ரோவர்ட் தான். அது எவ்வளவு பயமா இருக்கு, எவ்வளவு தயக்கமா இருக்கும் அப்படிங்கிறது எனக்குமே தெரியும். இந்த வீடியோல பொண்ணுங்க கூட பேசாம எப்படி இம்ப்ரெஸ் பண்ணலாம், நீங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க, எனக்கு பேசுறதுக்கே பயமா இருக்கு, பேசாம எப்படி ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கறத இந்த வீடியோல கிளியரா ஷேர் பண்ண போறேன். 150% இந்த வீடியோவில் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட க்ரஷ் வந்து ரொம்பவே வந்து இம்ப்ரெஸ் ஆவாங்க. க்ரஷ் இல்லாதவங்களும் இம்ப்ரெஸ் ஆவாங்க. லேட் பண்ண வேணாம். இதெல்லாம் தேவையான டாபிக்னு கேட்டால் கண்டிப்பாக தேவையான டாபிக் தான். என்ன வந்து அதை பற்றி கிளியராக வந்து சொல்கிறேன். இப்போ ஃப்ரெஷ்ஷாக டாப்பிக்குள்ளே வந்து போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது உங்களோட பாடியை வந்து ஓப்பனாக வந்து காட்டணும். பாடியை நான் எப்படி ஓப்பனாக காட்டுறது, எனக்கு தான் பாடியே கிடையாது, நானே ஏதோ வச்சு மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கேன், எப்படி ஓப்பனாக காட்ட சொல்கிறேன் சார்? நான் சொல்கிற பாடி காட்டுறதுங்கிறது கையை உள்ளே விட்டு நிற்கிறது, பொண்ணுங்களை பார்த்தா தலையை வந்து கோதுறது, இல்லை கையை கட்டி நிற்கிறது, இல்லை அவங்கள பார்த்துட்டு அந்த பக்கம் திரும்பிட்டு போகிறது, இந்த மாதிரி பாடி காட்டுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு கேஷுவலாக இருக்க கற்றுக்கோங்க. இப்போ நாமளும் உங்கள் ஃப்ரெண்ட் கூட பேசும்போது எப்படி பேசுவீங்க? இப்போ நான் பாருங்கள், இந்த மாதிரி கையெல்லாம் ஆட்டி வந்து பேசிகிட்டு இருக்கேன், கேஷுவலாக வந்து இருக்கும். கை கட்டி நிற்போமா, இல்லைன்னா கையை உள்ளே ஒட்டி இப்படி நிற்போமா? நிற்க மாட்டோம்ல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போது எவ்வளோ கேஷுவலாக இருக்குமோ அதே தான் ஒரு உமனை பார்க்கும்போது உமன் இருக்கிற இடத்துலையுமே வந்து நீங்கள் வந்து அந்த மாதிரி தான் வந்து நடந்துக்கணும். இந்த மாதிரி ஓப்பன் பாடி லாங்குவேஜ் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் பார்க்குறதுக்கு அழகாகவும் நர்வஸ் இல்லாத பசங்களாக வந்து தெரிவிங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிற்கும் போது இப்படியெல்லாம் நின்றாதீங்க. கொஞ்சம் வந்து ப்ராடாக வந்து நில்லுங்க, ஓப்பனாக வந்து நில்லுங்க. பொண்ணுங்க தான், அவங்க ஒன்றும் பெரிய ஏஞ்சல்ஸ் எல்லாம் கிடையாது. அவங்கள பார்த்து நம்ம பயப்படவும் தேவை கிடையாது. ஜஸ்ட் கேஷுவலாக வந்து டீல் பண்ணுங்கள். நீங்கள் அவங்க இருந்தாலுமே மற்றவங்க கூட பேசும்போதெல்லாம் கேஷுவலாக பேசுங்க. அவங்க இருக்கிற இடத்த கிராஸ் பண்ணி போகும்போதுமே கான்ஃபிடென்ட்டாக கேஷுவலாக உங்கள் பாடி லாங்குவேஜை ஓப்பனாக வச்சுட்டு வந்து போங்க. இப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்கள பார்க்கும்போது இவன் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டான பர்சனாக இருக்கான், நேர்வஸில் இவங்ககிட்ட கிடையாது அப்படிங்கிற தாட் கண்டிப்பாக வந்து கிரியேட் ஆகும். ஓப்பன் பாடி லாங்குவேஜ் ரொம்ப முக்கியமான ஒன்று, மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தது கண்ணை காட்டுறதுன்னு சொன்ன உடனே இந்த மாதிரிலாம் கிடையாது. அவங்க கண்ணை பார்த்து பேசுறது, ஐ கான்டாக்ட் வந்து மெயின்டைன் பண்ணுறது. சரி, பேசுகிறத விட்டுருவோம். ஒரு பொண்ணை பார்க்கும்போது எப்போது அவங்களோட ஃபேஸ், அவங்களோட ஐயை வந்து பார்த்துருக்கீங்களா? உங்களோட க்ரஷ் அங்கே நின்றுருக்காங்க, இப்படி பார்ப்பீங்களா? வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். பதட்டத்தில் வந்து அப்படியே எங்கெங்கேயோ பார்க்குறது, கீழே பார்க்குறது, மேலே பார்க்குறது, அப்படிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவங்க என்ன நினைப்பாங்க? இவன் பார்வையே சரியில்லை, கண்டிப்பாக தாட் க்ரியேட் ஆகும்ல. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு கேர்ள் கூட பேசும்போது அவங்களோட ஐயை பார்த்து பேசணும். சரி, பேசுகிறது தான் வந்து கஷ்டம். நீங்கள் நடந்து போயிட்டுருக்கீங்க, உங்களோட க்ரஷ் வந்து இருக்காங்க, சரி உங்கள் கிளாஸ் பொண்ணே வந்து இருக்காங்க, ஜஸ்ட் அவங்க ஐஸை பார்த்துட்டு ஏதாவது ஒரு கெஸ்டர் வந்து பண்ணுறீங்க. அந்த மாதிரி இப்படிலாம் கெஸ்டர் பண்ணிடாதீங்க. சும்மா பார்த்துட்டு கேஷுவலாக இப்படி தலையாடிட்டு வந்து போகிறீங்க. ஸோ இப்படி போகும்போது கண்டிப்பாக நீங்கள் ரொம்பவே கேஷுவலாக பர்சனாக வந்திருப்பீங்க. அண்ட் அவங்க ஐ கான்டாக்ட் நீங்கள் வச்சுக்கும் போது ஒரு பாசிட்டிவ் வே வந்து கிரியேட் ஆகும். அதை ஃபீல் பண்ணும்போது தான் தெரியும். ஒருவேளை கமிட்டட் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டோட ஐ கான்டாக்ட் நீங்கள் வச்சுக்கும் போது அது எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும், புரியுதில்ல நான் சொல்கிறது? ஸோ ஐ கான்டாக்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. இதுக்கப்புறம் உங்கள் க்ரஷ்ஷை இல்லைனா உங்கள் கேங்காக இருக்கும்போது பார்த்தாலுமே ஜஸ்ட் பார்த்தோன்னே பதட்டமெல்லாம் திரும்பாமல், இல்லைனா அவங்க பார்க்குற இடத்த விட்டு இப்படி தலை குனிஞ்சு இப்படி போகாமல் கேஷுவலாக வந்து பாருங்கள். ரொம்பவே வந்து எஃபெக்டிவாக வந்து ஒர்க் ஆகும். அடுத்தது பர்சனல் ஸ்டைல் அண்ட் க்ரூமிங். இப்போ நீங்கள் காலேஜில் ஒரு பொண்ணை பார்க்குறீங்க, அவங்கள அவங்க ப்ராப்பராக க்ரூமே வந்து பண்ணிக்கல, ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் பெருசாக வந்து கிடையாது, அவங்கள நல்லா ப்ரெசன்டபுளாகவே காட்டிக்க மாட்டேறாங்கன்னா அவங்க மேலே உங்களுக்கு ஒரு இம்ப்ரெஷன் வந்து வருமா? அவங்கள வந்து உங்களுக்கு பிடிக்குமா? அவங்கள கண்டுப்பீங்களா? கண்டுக்க மாட்டோம். இதே மாதிரி தான் பொண்ணுகளுக்கும் நீங்கள் வந்து உங்களை ப்ரெசன்டபுளாக காட்டிக்கலன்னா உங்களை கேரே வந்து பண்ணிக்க மாட்டாங்க. அதுவும் பேசாமல் வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக நல்லா ப்ரெசன்டபுளாக காட்டி தான் வந்து ஆகணும். நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணி நல்லா இருந்தாலே எல்லாருமே வந்து இம்ப்ரெஸ் ஆவாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது ப்ராப்பரான ஃபிட்டிங்கில் ஷர்ட் வந்து போடுங்க. நான் பட்ஜெட்லேயும் வந்து 4 ஷர்ட்ஸ் வந்து போட்டிருக்கேன், ஹை பட்ஜெட்லேயும் வந்து ஷர்ட்ஸ் வந்து போட்டிருக்கேன். எல்லா வீடியோ செக் பண்ணி வந்து பாருங்கள். பெஸ்ட்டாக உங்களுக்கு ஃபிட்டாக இருக்கிற மாதிரி ஷர்ட்டை சூஸ் பண்ணி வியர் பண்ணுங்கள். 2வது ப்ராப்பரான பேண்ட் எல்லாமே ஃபிட்டாக வந்துருக்கணும். 3வது ஹேர் ஸ்டைல் வந்து ப்ராப்பராக வந்து பண்ணிக்கணும். 4வது ஒரு நல்ல ஃப்ரேக்ரன்ஸ், நம்மக்கிட்ட இருந்து நல்ல மனம் வந்து வரும்போது எல்லாருமே வந்து இம்ப்ரெஸ் ஆவாங்க. 5வது க்ரூமிங், அதாங்க ஒரு பேசிக் ஸ்கின் கேராக வந்து ஃபாலோ பண்ணணும். இப்போ நிறைய பேர் முகத்துக்கு சோப்பு தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த சோப்பு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது இப்போதைக்கு ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகும், தோல் சுருக்கம்லாம் ஏற்படும். பர்சனலாக வந்து ஏஜ் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கிரியேட் ஆகும். ஏன்னா அதில் ஹார்ம்ஃபுல்லான இன்க்ரீடியன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. பாடி தாங்கும், ஃபேஸு தாங்காது. ஸோ ஃபேஸுக்கு நல்ல ஃபேஸ் வாஷ் இல்லைனா கிளென்சர் ஒன்று வந்து யூஸ் பண்ணுங்கள்.
என்ன ட்ரை பண்ணலான்னு கேட்டிங்கன்னா என்னோட ஃபேவரட்டான ஒரு ப்ராடக்ட் Muuchstacோட ஓஷன் ஃபேஸ் வாஷ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த ஃபேஸ் வாஷ் எதனால எனக்கு பிடிச்சிருக்குன்னா இதில் லிக்கோரிஸ் எக்ஸ்ட்ராக்ட் வந்து இருக்குது. ஸோ இன்ஸ்டன்ட்டாக நம்ம ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணுறதுக்காக வந்து ஹெல்ப் பண்ணும். சாலிசிலிக் ஆசிட் வந்து இருக்குது. உங்களுக்கு ஆக்னே இருக்குது, சின்ன சின்ன பம்ப்ஸ் இருக்குன்னா அதை போக வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ரொம்ப முக்கியமான விஷயம், இதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீல் வந்து கிடைக்கும். காலையில் காலேஜ் போகும்போது இல்லைனா ஆஃபீஸ் போகும்போது நம்ம இதை யூஸ் பண்ணிட்டு போனோம்னா ஒரு சில்லான வைப்பும் ஃப்ரெஷ்ஷான வைப்புமே வந்து கிடைக்கும். தூக்க கலக்கத்தை எல்லாமே அடிச்சு நாக் அவுட் பண்ணிடுது. ஏன்னா இதில் மென்தால் வந்து இருக்குது. இந்த ஃபேஸ் வாஷில் எனக்கு அது ரொம்பவே வந்து பிடிச்ச விஷயம். அண்ட் இந்த ஃபேஸ் வாஷை எப்படி யூஸ் பண்ணுறதுனா காலையில் குளிக்கும் போது ஃபேஸுக்கு மட்டும் சோப் போடாமல் ஒரு 3-4 பம்ப் எடுத்துகிட்டு அப்படியே சர்க்குலர் மோஷனில் வந்து மசாஜ் பண்ணுங்கள். மசாஜ் பண்ணி வந்து வாஷ் பண்ணுங்கள். இந்த மாதிரி காலையில் நைட் 2 டைமே வந்து பண்ணிட்டு வாங்க. ரிசல்ட் ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். இந்த ஒரு ஃபேஸ் வாஷ் கிட்டத்தட்ட ஒரு 45 நாளுக்கு தாராளமாக வந்து வரும். ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, நீங்கள் டெய்லியுமே யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரிசல்ட் ரொம்பவே வந்து பெட்டராக வந்துருக்கும். 2 நாள் யூஸ் பண்ண சரண், 3 நாள் யூஸ் பண்ண சேஞ்ச் இல்லை, சேஞ்ச் இருக்காது. மினிமம் ஒரு 10-15 நாள் யூஸ் பண்ணிங்கன்னா தான் ரிசல்ட் வேறு லெவலில் வந்து தெரியும். ஒன்று மட்டும் சொல்கிறேன், ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ண உடனே ஸ்கின் ரொம்பவே பிரைட்டாகவும் நல்ல பிரகாசமாகவும் இருக்கும். அது விசிபிளாக வந்து நீங்கள் நோட் பண்ணுவீங்க. அண்ட் இது எக்ஸ்ட்ரா ஆயிலுமே வந்து எடுத்துரும். ஃபேஸ் அப்படியே ஆயில்னஸையுமே கண்ட்ரோல் பண்ணுறது இன்னுமே இது எக்ஸ்ட்ரா ஒரு பாசிட்டிவ் விஷயம்னு சொல்லுவேன். இந்த ப்ராடக்ட் இப்போ ஆஃபரில் வந்து போயிட்டுருக்கு. நீங்கள் 2 ப்ராடக்டாக வாங்கினீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் 150 ரூபாய்க்கு வந்து கிடைக்குது. இப்போ நார்மலான ஃபேஸ் வாஷோட விலையே 450 ரூபா, 500 ரூபா, 350 ரூபா இந்த மாதிரி வந்து போயிட்டுருக்கு. இவங்க 2 வாங்கினாலுமே வந்து 300 ரூபா கூட நம்மளால் வாங்கிக்க முடியும். அது பாசிட்டிவான விஷயம். ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து கீழே வந்து கொடுத்துருக்கேன். உங்களோட ஃபஸ்ட்டு க்ரூமிங் ஸ்டெப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் என்ன கமெண்ட்லேயே வந்து பாசிட்டிவாக சொல்லுவீங்க இந்த ஃபேஸ் வாஷை பற்றி. ஏன்னா அவ்வளோ நல்லா இருக்குது. மஸ்ட் ட்ரை பண்ணி வந்து பாருங்கள். அடுத்தது நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுங்கிறதுனால அகாடமிக் எக்ஸலன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. அகாடமிக் எக்ஸலன்ஸ்னால் என்ன நல்லா படித்து வேறு லெவலில் பாஸ் ஆக சொல்கிறியா, ஒரு படிப்ஸாக மாற சொல்கிறியா சார்ன்னு கேட்டிங்கன்னா அப்படி நான் சொல்ல மாட்டேன். எண்ட் ஆஃப் சரி, அது உங்களோட விஷயம் தான், தனிப்பட்ட விருப்பம் தான். நான் என்ன சொல்ல வரேன்னா, டெய்லியுமே காலேஜுக்கு வந்து போங்க. டெய்லியுமே போகாமல் அவாய்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணிட்டுலாம் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு உங்களை பார்க்குற ஒரு விஷயமே வந்து நடக்காது. உங்களை அதிகமாக பார்த்தா தான் இம்ப்ரெஸ் ஆவாங்க. ஸோ டெய்லியுமே வந்து காலேஜுக்கு வந்து போங்க. அடுத்தது உங்களோட டீச்சர்ஸ் கிட்ட நல்லா இன்ட்ராக்ட் வந்து பண்ணுங்கள். ஏனோ தானோன்ட்டு காமெடியாக பேசுறதுக்கு பதிலாக ஏதாவது அவங்க கேள்வி கேட்பாங்க, நம்ம காமெடியாக சொன்னால் பெருசாக தெரியும் அப்படின்னு நினச்சி காமெடியெல்லாம் பண்ணாமல் மீனிங்ஃபுல்லாக அவங்கக்கிட்ட வந்து பேசுங்க. அவங்கக்கிட்ட கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் டீச்சர்ஸ் கிட்ட வந்து நல்லா ஓப்பனாக வந்து கேளுங்க. நல்லா டீச்சர்ஸ் கூட வந்து கம்யூனிகேட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் பிரகாசமாக வந்து தெரிவிங்க. கண்டிப்பாக வந்து இம்ப்ரெஸ் ஆவாங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இந்த விஷயத்தில் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலே உங்களோட கிரேட்ஸுமே வந்து கண்டிப்பாக வந்து இம்ப்ரூவ் ஆகும். அதுவுமே ஒரு பாசிட்டிவான விஷயம் தானே. அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, அத்தென்டிசிட்டி அண்ட் கான்ஃபிடென்ஸ். அத்தென்டிசிட்டினா என்ன சார்? உங்களை மாதிரி நீங்கள் இருக்கணும், மற்றவங்கள மாதிரி இருக்கணுங்கிற ஆசைப்படக்கூடாது. உங்கள் கிளாஸில் ஒருத்தர் இருப்பான், ஏதோ ஒன்று பண்ணி பொண்ணுல கரெக்ட் பண்ணிகிட்டு இருப்பான், ஏதாவது ஒரு பண்ணி ஸ்டைல் பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ அவனை பார்த்து அவனை மாதிரியே நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னு வந்து அர்த்தம். ஸோ மற்றவங்கள மாதிரி இல்லாமல் உங்களோட ட்ரூ செல்ஃபில் வந்து இருக்கணும். உங்களோட ட்ரூ செல்ஃபை பார்த்து யார் உங்களை தேடி வராங்களோ, யாருக்கு பிடிக்குதோ அவங்க தான் கடைசி வரைக்கும் உங்கள் கூட வந்து இருப்பாங்க. ஜஸ்ட் மற்றவங்கள மாதிரி நம்மளுமே பண்ணி ஒரு பொண்ணை அட்ராக்ட் பண்ணிட்டோம்னா கொஞ்ச நாளே அதை வந்து போயிடும். இது 100% உண்மையான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் அந்த தப்பை வந்து எப்போவுமே வந்து பண்ணிடாதீங்க. உங்களோட ட்ரூ செல்ஃபாக வந்து இருங்க. உங்களோட ரியல் கேரக்டர் நம்ம அதை வந்து வெளிப்படுத்துங்க. எக்ஸ்ட்ராவாக உன்னை காப்பி அடிக்கிறதுக்கு பதிலாக நம்ம ட்ரூ செல்ஃபாக இருந்தாலே இங்கே நிறைய பேர் வந்து அட்ராக்ட் ஆவாங்க. அண்ட் கான்ஃபிடென்ஸ், நான் ஃபஸ்ட் பாயிண்ட்லேயே சொன்ன மாதிரி கான்ஃபிடென்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்ம லைஃபுக்கும் முக்கியமான ஒன்று, அதே மாதிரி மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. எதுக்காக பயக்கணும்? அவங்க பொண்ணுங்க தான். அவங்களை கிராஸ் பண்ணி போகும்போது ஒரு சிங்க கூட்டத்தையே கிராஸ் பண்ணி போகிற மாதிரி பயக்கிறது, தயக்கமாக வந்து இருக்கிறது, அது தேவையா? கண்டிப்பாக தேவை கிடையாது. அவங்கள பெருசாக நீங்கள் கண்டுக்காமல் நீங்கள் ஜாலியாக கான்ஃபிடென்ட்டாக நடந்து போகிறீங்க, கான்ஃபிடென்ட்டாக வந்து பேசுகிறீங்க, கான்ஃபிடென்ட்டாக பார்க்குறீங்க, கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட வேல்யூ ரொம்பவே வந்து இன்க்ரீஸ் ஆகும். எல்லாருமே வந்து அட்ராக்ட் ஆவாங்க. பொண்ணுகளை மட்டும் சொல்லலை, நீங்கள் ஒரு இன்டர்வியூ போனாலுமே வந்து இந்த விஷயத்தில் நீங்கள் டெவலப் பண்ணிக்கும் போது கண்டிப்பாக உங்கள் மேலே ஒரு பாசிட்டிவ் ஒப்பீனியன் க்ரியேட் ஆகும். வேறு லெவலில் வந்து நீங்கள் டெவலப் ஆவீங்க. 100% கேர்ள்ஸுமே வந்து அட்ராக்ட் ஆவாங்க. கான்ஃபிடன்ஸ் எப்படி வரும், எப்படி அதை பூஸ்ட் பண்ணும் அப்படிங்கிற வீடியோ தெளிவாக ஃபுல் வீடியோ பேசுவோம். இப்போ சிம்பிளாக மட்டுமே வந்து சொல்கிறேன், நம்மளை லவ் பண்ணணும், நம்ம பண்ணுறது கரெக்டுன்னு வந்து நினைக்கணும். நம்ம ஒரு விஷயத்த பண்ணுறோம்னா அது பர்ஃபெக்டாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் ஏற்றுக்கிட்டாலே கண்டிப்பாக நீங்கள் ஒரு கான்ஃபிடென்ட் பர்சனாக வந்து இருப்பீங்க. இதை பற்றின டீட்டெயில்ஸ் வீடியோஸ் வந்து கண்டிப்பாக சீக்கிரமாக வந்து போடுறேன். ஸோ அதையுமே வாட்ச் பண்ணுங்கள். அடுத்த விஷயம், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களோட அண்ணன் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக இதை வந்து பண்ணுங்கள். லைஃப்பில் டெவலப் ஆகிறதுக்கு இது ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும். டெவலப் யுவர் பேஷன். ஃபார் தட் நீங்கள் அதுக்கு பண்ண வேண்டியது உங்களோட இன்வால்மெண்ட்டை வந்து நீங்கள் காட்டணும். எதில் வந்து காட்டணும்? உங்களுக்கு வாலிபாலில் இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்குது, ஃபோட்டோகிராஃபியில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எடிட்டிங்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இந்த மாதிரி எதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் போயிட்டு உங்களோட இன்வால்மெண்ட்டை வந்து காட்டுங்க. அதுக்காக சில ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதில் போய் ஜாயின் பண்ணுங்கள். ஸ்போர்ட்ஸு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் போயிட்டு வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஜாயின் பண்ணுறது மூலமாக உங்கள் ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் ஆகும்.
பர்சனலாக எனக்கு நடந்த ஒரு விஷயத்தையும் வந்து நான் சொல்கிறேன். காலேஜ் படிக்கும்போது எனக்கு எடிட்டிங்லாம் ரொம்பவே வந்து பிடிக்கும். ஸோ இதனால் ஃபோட்டோகிராஃபிலையும் எடிட்டிங்லேயும் வந்து என்னோடய பேர் கொடுத்து எங்கள் காலேஜுக்கு பேனர் டிசைனாக நான் பண்ணி கொடுத்தேன். ட்ரஸ்ட் மீ, எனக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் பேனர் டிசைன் எப்படி பண்ணுறதுலாம் தெரியாது. ஃபோட்டோஷாப்பில் என் ஃபோட்டோ வந்து எடிட் பண்ண தெரியும். அங்கே போயிட்டு தான் ஒரு இன்வால்மெண்ட்டில் நான் போய் நானாக வந்து தேடி கற்றுக்கிட்டு பண்ணி கொடுத்தா எங்கள் காலேஜில் ரொம்ப பெரிய பேனராக வந்து அடித்தாங்க மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு. அதை நான் லைஃப்பில் மறக்கவே வந்து மாட்டேன். ஸோ இந்த மாதிரி விஷயத்தை நம்ம இன்வால்வ் எடுத்து நம்ம ஜாயின் பண்ணும்போது நம்மளோட லெவல் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஒருவேளை சரண் எனக்கு எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் கிடையாது, இப்போ வரைக்கும் ஒரு மாதிரியே வந்துட்டு இருந்துட்டேன், இல்லைனாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒன்றில் ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் வாலண்டியராக எடுத்து இதை கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு ஜாயின் பண்ணுங்கள். அதில் உங்கள் ஸ்கில்லை வந்து வளர்த்துக்குவாங்க. எக்ஸாம்பிளுக்கு மியூசிக்காக இருக்கலாம், ட்ராயிங்கை வந்து இருக்கலாம். ஸோ ஸ்கில்ஸை வளர்த்துக்கிறது ரொம்ப ஈஸி தான். நீங்கள் ட்ரை பண்ணாமல் இருக்கிறதா தப்பு. ட்ரை பண்ணுங்கள். இதுக்கும் கேர்ள்ஸுக்கும் என்ன சம்மந்தம் சரண்? இது உங்கள் லைஃபுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அது 100% ஷூர். கேர்ள்ஸுமே இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது, டான்ஸ் ஆடும்போது, ஸ்போர்ட்ஸில் வந்து நீங்கள் அப்படியே ஜொலிக்கும் போது, இல்லை ட்ராயிங்கில் ஃபோட்டோகிராஃபிலலாம் ஸ்பெஷலாக இருக்கும்போது அவங்க உங்களை பார்க்குறதே வந்து கொஞ்சம் நாலேஜான பர்சனாக வந்து இருக்கான், கொஞ்சம் நல்ல பர்சனாக வந்து இருக்கான், அவனோட விஷயத்தில் அவன் கரெக்டாக வந்து இருக்கான் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து க்ரியேட் ஆகும். கண்டிப்பாக வந்து இம்ப்ரெஸ் ஆவாங்க பாய்ஸ். அண்ட் காலேஜில் ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா வாலண்டியர் வந்து எடுத்துக்கோங்க. உங்கள் கிளாஸில் வந்து நீங்கள் வந்து முன்னே நின்று அதை வந்து நடத்துங்க. நீங்கள் எல்லாத்துக்கூடையுமே பிஎஸ்சி ப்ராப்பராக வந்து அதை வந்து டீல் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது மூலமாகவும் அவங்க வந்து இம்ப்ரெஸ் ஆவாங்க. அடுத்தது கைண்ட்னஸ் அண்ட் எம்பத்தி. கைண்ட்னஸா, என்னை சுற்றி இருக்கிறவங்கள ஸ்னேக்ஸாக வந்துருக்கானு, அவனுக்கிட்ட நான் எது கைண்ட்னஸ் காட்டணும் அப்படிங்கிற தாட்லேருந்து வெளியே வந்து வாங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்கள ஃபஸ்ட்டு நல்லா ட்ரீட் பண்ணுங்கள். அவங்க கூட பேசும்போது அவங்கள புள்ளி பண்ணாமல், பாடி ஷேம் பண்ணாமல், கலாய்க்காமல் நல்லா வந்து ட்ரீட் பண்ணுங்கள். அவங்க கூட நல்லா க்ளோஸாக வந்து இருக்க ட்ரை பண்ணுங்கள். நான் சொல்கிறது எல்லாரு கூடயுமே. நமக்குன்னு ஒரு 2 பேர் இருப்பான், அவன் கூட மட்டும் க்ளோஸாக இருப்போம். அவனை வச்சுட்டு மற்றவங்கள வந்து கலாய்க்கிறது, இந்த தப்புலாம் வந்து பண்ணிடாதீங்க. இதை மற்ற பொண்ணுங்கள்லாம் பார்த்தாங்கன்னா சீ அப்படின்னு தான் வந்து நினைப்பாங்க. ஸோ அந்த சீயாக வந்து நம்ம இருக்க வேணாம். ஸோ எல்லாருமே ஈக்குவலாக வந்து ட்ரீட் பண்ணுங்கள். ஒரு நல்ல மென்னாக மாற்றுறதுக்கு அது ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும். என்னோடய காலேஜ் டைம்லலாம் நான் எல்லாரு கூடயுமே ஜாலியாக வந்திருப்பேன். சரண் வந்தாலே ஒரு ஜாலியாக இருக்கும் அப்படிங்கிற ஒன்று நான் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதே மாதிரி எல்லாரு கூடயுமே வந்து ஜாலியாக வந்து இருங்க. அண்ட் யாராவது உதவி தேவைப்படுதுன்னா வாலண்டியர் எடுத்து பண்ணுங்கள். உங்களால் பண்ண முடிஞ்சால் எல்லாமே உதவி பண்ணணும்னு நான் சொல்ல மாட்டேன், அதுக்கு பேர் மாக்கான்னு வந்து சொல்லிடுவாங்க. ஏதாவது ஒரு உதவி கேட்குறாங்க, இல்லை யாராவதுக்கு ஒரு நீடு இருக்குன்னா அந்த இடத்துல நீங்கள் ஒரு சின்ன ஹெல்ப்பை வந்து பண்ணலாம். உங்களால் முடிஞ்சால் வந்து நீங்கள் வந்து பண்ணலாம். அண்ட் இன்னொன்று, மற்றவங்க கிட்ட கைண்டாக வந்து நடந்துக்கோங்க. ஹாஷாக நடந்துக்கிறத மோஸ்ட்லி வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து கண்டிப்பாக உங்கள் க்ரஷை வந்து இம்ப்ரெஸ் பண்ணும். அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி காலேஜில் வாலண்டியர் எடுத்து பண்ணுங்க. உங்கள் மேம் ஏதாவது கேட்குறாங்க, இதுக்கு யாராவது இன்ட்ரெஸ்ட் இருக்கா, இது யாராவது பண்ணி தரீங்களான்னு கேட்டால் எல்லாரும் இப்படி கீழே உட்காந்துட்டு இல்லாமல் நீங்கள் வந்து நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஒரு இனிஷியேட் எடுத்து பண்ணிங்கன்னா அந்த இடத்துல ப்ரோவாக வந்து இருப்பீங்க. ரொம்பவே அட்ராக்டிவாகவும் அவுட்ஸ்டாண்டிங்கான பர்சனாக வந்து இருப்பீங்க. ஃபைனல் ஒன், கன்சிஸ்டன்சி அண்ட் பேஷன்ஸ். இது இல்லைன்னா நான் சொன்னதில் எதுவுமே வந்து ஒர்க் அவுட் ஆகாது. நம்ம ஒரே டைம் இதை வந்து நான் ட்ரை பண்ணிவிட்டு அதில் அவங்க இம்ப்ரெஸ் ஆகிடணும் அப்படின்ட்டு இல்லாமல் இதை ரெகுலராக உங்கள் ஹேபிட்டாக வந்து மாற்றிட்டு வாங்க. நான் சொன்னதில் ஏதாவது தப்பான விஷயங்கள் இருக்கா? கண்டிப்பாக கிடையாதுல்ல. ஸோ இது உங்கள் லைஃபையுமே இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட க்ரஷ் உங்களை தேடி ஓடோடி வந்து வருவாங்க. ஒரு க்ரஷ் மட்டும் இல்லை, 15-20 க்ரஷ் வந்து உங்களுக்கு உருவாகியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரெகுலர் ப்ராக்டிஸ் வந்து பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக அது உங்கள் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். எல்லாருமே வந்து அட்ராக்ட் ஆவாங்க. இதெல்லாம் வந்து லைஃபுக்கு தேவையா சரண்? நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல, கடைசியாக சொல்கிறேன்ட்டு, கண்டிப்பாக வந்து தேவை. நம்மளாம் மென் மாதிரி வந்து நடந்துக்கணும். இந்த விஷயம்லாம் பண்ணிங்கன்னா நீங்கள் ப்ராப்பரான மென்னாக வந்து இருப்பீங்க. இது மட்டும்தான் நான் சொல்ல வரல, இன்னுமே நிறைய டிப்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் அப்கமிங் வீடியோஸில் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு டாக்டருக்கு நடந்த விஷயத்தை வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ மதன் கௌரி நிறைய பேர் அதை டீப்பாக வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து போட்டிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது, அந்த நியூஸை பற்றி தெரிஞ்சுக்கும் போது அவ்வளோ கஷ்டமாக வந்திருக்கு. நம்ம சேனலை பார்க்குற நீங்கள் நிறைய பேர் சின்ன பசங்க, ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க, ஆஃபீஸ் இப்போ புதுசாக போகிறவங்க, இந்த மாதிரி பர்சன்ஸ் அதிகமாக வந்து பார்த்துட்ருக்கீங்க. நம்ம என்ன நிலைமை வந்தாலும் என்ன ஆனாலுமே அந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயத்த பண்ணிடக்கூடாது. பிகாஸ் நம்ம மென்னாக இல்லாதவங்க மட்டும்தான் அந்த மாதிரி பண்ணுவான். மென் யாருமே வந்து பண்ண மாட்டாங்க. ஒரு பொண்ணு இம்ப்ரெஸ் பண்ணணுனாலுமே கரெக்டான வேலை வந்து பண்ணணும். நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா இம்ப்ரெஸ் ஆகாமல் இருப்பாங்களா? பொண்ணுங்களை விடுங்களேன், எல்லாருமே இம்ப்ரெஸ் ஆவாங்க. உங்கள் அப்பா அம்மா, உங்களை சுற்றி இருக்கிறவங்க, உங்கள் காலேஜில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இம்ப்ரெஸ் ஆவாங்க. இதில் உங்களுக்கு எதாவது லாஸ் இருக்கா? லாஸ் கிடையாது. ஸோ எக்காரணம் கொண்டுமே பசங்களாக வந்து இருக்கணும், மென்னாக வந்து இருக்கணும். தேவையில்லாத விஷயங்கள் பண்ணவே கூடாது, தேவையில்லாத தாட்ஸ் வந்து பண்ணவே வந்து கூடாது. ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் ஒரு வீடியோ வந்து நான் பண்ணுறேன் இதுக்காகவே. இந்த போனாக இருக்கட்டும், இல்லைன்னா தேவையில்லாத தாட்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் எப்படி வந்து பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக ஒரு வீடியோ பண்ணுறேன்.
ஸோ எனக்கு கொஞ்சம் எமோஷனல் ஆகுது, சாரி நான் ஏதாவது ஓவராக பேசியிருந்தா. உண்மையாக சொல்கிறேன், நம்ம பசங்க எல்லாருமே மென்னாக வந்து இருக்கணும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல மென்னாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இருக்கணும், பாசிட்டிவ் எல்லாருமே இருப்போம், ஜாலியாக வந்துருப்போம், நிறைய விஷயங்களை ஜாலியாக என்ஜாய் வந்து பண்ணுவோம், டெவலப் ஆகும், க்ரோ ஆகும், பெஸ்ட்டாக வந்து இருப்போம். இதுபடி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சரண் இது மாதிரி இன்னுமே நிறைய வீடியோஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். உங்கள் சப்போர்ட் இல்லாமல் அதை பண்ண முடியாது. இந்த வீடியோஸை முடிஞ்ச வரைக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஒரு டார்கெட் வேணால் வச்சுக்கோமா, இந்த வீடியோக்கு ஒரு 5000 லைக் நீங்கள் கொண்டு வர முடியுமான்னு வந்து பாருங்கள். கொண்டு வருவீங்கன்னு நம்புகிறேன். முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான கெத்தான மாசம் வீடியோ வந்து பார்ப்போம். டேக் கேர் பாய்ஸ்.